தமிழர் வந்து அந்த அளவுக்குலாம் முட்டாள்லாம் கிடையாதுங்க. எந்த இடத்துலலாம் ஜாதி பார்க்காத யாருன்னா கட்சி சீட்டு தருவாங்களா? ஜாதி அரசியல் கையில் எடுத்தாருன்றதை ஏற்றுக்க வேண்டியதுதான். மேபி விஜயகாந்த் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓபிஎஸ் தமிழ்நாட்டில் செல்லா காசு ஆகிட்டார். எப்போ ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்றைக்கி வந்து எதை பற்றி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா அவங்களோட அரசியல் ரீஎன்ட்ரி. அதுக்கு முன்னாடி வந்து பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காங்க. எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு வந்து ஜாதி அரசியலை கையில் எடுத்ததுனால தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவையும் நான் கைப்பற்றுவேன், ஆட்சியும் கைப்பற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சசிகலா அவங்களோட அரசியல் ரீஎன்ட்ரி எந்த அளவுக்கு வந்து தமிழக அரசியலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து சசிகலா அவங்களோட அரசியல் ரீஎன்ட்ரி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்? எந்த விதத்துலையும் எப்போதும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவங்களால எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் போனாங்க. ஆனால் சசிகலாவில் எந்த விதமாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. சின்ன தாக்கத்தை கூட ஏற்படுத்த முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் தேவை. இப்போது அடுத்த திராவிட கட்சிங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நல்லா காலூன்றி இருக்கிற இந்த டைமில் வந்து மூணாவதாக ஒரு கட்சி உள்ளே வர்றதை கண்டிப்பாக தமிழக நம்ம வந்து அதை எதிர்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வரலாம். ஆனால் அவங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றது தான், அவங்களோட கொள்கைன்னு ஒன்று இருக்கும். அது சும்மா பெயரளவில் கொள்கைன்ட்டு சொல்லிவிட்டு அதை அந்த பக்கம் விட்டுட்டு வேறு மாற்று திசையில் வந்து வேறு ஏதோ பண்ணிட்டு போனால் எதுவுமே நடக்காது. அவங்க அரசியல் வரவு இப்போ ஒன்றும் வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காது. அவங்க ஃபஸ்ட்டு ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு கூடவே இருந்துட்டு அப்போ பண்ணாங்க. இருந்தபோது அப்படியே தொடர்ந்து வந்திருந்தாங்கன்னா இருந்திருக்கும். அவங்க அதை விட்டுட்டாங்க. அதை ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே ஒரு கவரேஜ் ஆகிருக்கணும். அவங்க அதையும் விட்டுட்டாங்க. அடுத்தது போயிட்டு இப்போ வந்து இப்போலாம் ஒரு தாக்கம் இருக்காது. சும்மாலாம் பிரபலப்படுத்திக்கலாம ஒழிய நான் தான் அப்படின்னு காட்டிக்கலாம ஒழிய இருக்க முடியாது. அது இருந்தாலும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் இல்லையே. அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் இப்போ இருக்குன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு, என்னுடைய நாலேஜுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா அதர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு காங்கிரஸோ இல்லை பிஜேபியோ இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன் உள்ள லீடர் யாரும் இல்லை. அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன் வேணும். இப்போ டிஎம்கே நல்லா ஆட்சி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, சசிகலாவை பற்றி சொல்லணும்னா, சசிகலா வந்து ஜெயலலிதா கூட இருந்தாங்கங்கிறது மட்டும்தான் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மற்றபடி அவங்களோட அரசியல் வருகை வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் தெரில. அவங்க வந்து மோர் ஆஃப் லைக் ஜாதிய தலைவராக தான் இப்போதைக்கு பார்க்குற அளவில் தான் இருக்காங்க. அதனால் அவரது எனக்கு திருப்தியாக தான் இருக்குது. பட் ஒரு எதிர்கட்சின்னு வரும்போது இங்கே சரியான எதிர்கட்சி இல்லை. மேபி விஜயகாந்த் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவரும் இல்லை இப்போது. அதனால் இப்போதைக்கு யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. தாக்கம் வந்து எவ்வளோ இருக்கும்னு கேட்டால் வந்துட்டு அது அவ்வளோ நல்லா இருக்குன்றது சொல்ல முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஜாதி அரசியலை வந்து எடப்பாடி கையில் எடுத்ததுனால தான் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தோற்றுருக்குது அதிமுக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது அந்த ஒரு வார்த்தை ஜாதி அரசியல் கையில் எடுத்தாருன்றதை ஏற்றுக்க வேண்டியது தான். ஆனால் இருந்தாலும் இவங்க சேர்ந்தாலும் ஏடிஎம்கே இதுக்கு மேலே எடுபடாது. அது வெற்றியும் பெறாது. அவ்வளோ பலவீனமாக ஆகிடுச்சு. அது ஜெயலலிதா எம்ஜிஆர் காலம் முடிஞ்சிட்டது. அதெல்லாம் இல்லைங்க. இங்கே தமிழர் வந்து அந்த அளவுக்குலாம் முட்டாள்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் நல்ல நாலேஜபிள் பர்சன் தான். ஜாதி அரசியல்ன்றது அது நேச்சர் தான். ஜாதி அரசியல்னா இப்போது எந்த இடத்துலலாம் ஜாதி பார்க்காத யாருன்னா கட்சி சீட்டு தருவாங்களா? கிடையாது. அதெல்லாம் ஜாதி அடிப்படையில் யாருமே ஓட்டு போட மாட்டோம் நாங்கள். புரியுதா? ஜாதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நல்ல ஆட்சி கொடுத்தா எல்லாருக்குமே போடுவோம். இப்போ ஸ்டாலின் ஆட்சி எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. இன்னும் பெருசாக ஒன்றும் இது இல்லை. பட் அவரும் இன்னும் கொஞ்சம் இது எடுத்துட்டாருன்னா அவரே ஸ்ட்ராங்காக இருப்பார். இல்லை, அது முழுக்க தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அவங்க அது ஒரு காரணமாகவே இருந்தாலும் கூட என்னை பொறுத்தளவில் அவங்க வந்து பிஜேபியோட சப்போர்ட்டில் இருந்தது வந்து ஒரு பெரிய ரீசன். மக்கள் வந்து அதில் பயங்கர அதிருப்தி ஆகிட்டாங்க. இந்த குரலை வந்து அவங்க முன்னாடியே எழுப்பியிருந்தாங்கன்னா மேபி வந்துட்டு இந்த அரசியலில் வந்து அது பிரதிபலிச்சிருக்கும். அது இருந்துட்டு தான் இருக்கும். ஜாதின்றது ஜாதிக்கும் அப்பாற்பட்டது. அப்படி பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஜாதியில் தான் கட்சி ஆரம்பிக்கிறது வன்னியர். அவங்க ஜாதியை விட மற்ற ஜாதிகளுக்கு தான் அதிக எம்பி சீட்லாம் கொடுத்துருக்காரு, எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அப்போ ஜாதி வச்சா வளர்ந்தது? அப்படிலாம் கிடையாது. ஜாதியை வச்சு மட்டுமே எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் ஜாதி அடிப்படையில் தான் இன்றைக்கி சீட்டு கொடுக்குறாங்க. 100% வந்து ஜாதியை வந்து கவர் பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா மாதிரி எல்லா ஜாதியும் கவர் பண்ணுற மாதிரி எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு பக்கம் வந்து அடையாப்பாறை சட்டு கிடையாது. அவர் அனுசரித்து போயிருந்தாருன்னா இப்போ அதிகமாக அவங்க எடுத்துருக்கலாம். இப்போ நம்ம ஓபிஎஸ் அண்ணனையும் இந்த அம்மாவையும் கூட சேர்த்துருந்தாங்கன்னா
1000 காரணங்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட சேர்த்து இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு கட்டத்தை அடைவாங்க. வர தேர்தலில் 26ல் சேர்ந்தாதான் அவருக்கு, இல்லைன்னா போனி இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஜாதி பேர் சொன்னதெல்லாம் இதெல்லாம் சும்மா வீண் வதந்தி, அப்படிலாம் கிடையாது. அப்படியாப்பட்ட மனுஷனாம் பேர் வாங்கலை அவர் இன்னும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் அதிமுகவையும் இணைச்சு கைப்பற்றுவேன், ஆட்சியும் கைப்பற்றுவேன் அப்படின்னு நிச்சயம். அதான் சொல்லுவாங்க தெரியுங்களா, சித்தப்பாகுமே சவால் முளைஞ்சா என்னான்ற அந்த கதை தான். அது முதல்ல அவங்கள சேர்த்துக்கிறாங்களா பாருங்கள், அவங்கள சேர்க்கவும் மாட்டாங்க, மீண்டும் இதுவும் பண்ண எல்லாமே ஆசை தான், எல்லாம் பகல் தான் போகும். ஏடிஎம்கில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி சேர்ந்தாலும் அவங்க ஜெயலலிதா ஆகிட முடியாது. அவங்களுக்கு ஒரு நினைப்பு ஜெயலலிதா ஆயிடலான்ட்டு, அது ஆக முடியாது. அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் அதுக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் வரும், என்ன வரும்னு சொல்ல முடியாது. திருப்பி கூட்டணிங்க மாறலாம். இவங்க வந்து திருப்பி வந்து எதுவும் சொல்கிறதுக்குல, ஈவன் சசிகலாவை திருப்பி ஏடிஎம்கேக்குள்ளே வந்து அவங்க ஒரு பொதுச் செயலாளராக கூட ஆகலாம். இவங்க வந்து ஆல்ரெடி இருக்க எடப்பாடியில் தலைவராக இருந்து சிஎம் போஸ்ட் கூட அவர் வச்சுக்கலாம். அதிமுக கைப்பற்றேன் அப்படின்றது சாத்தியமான்னு தெரில. ஆட்சியை கைப்பற்றுறதுன்றது இன்றைக்கி சாத்தியமானா 40 சொன்னாங்க, முடிச்சிட்டாங்க ஏடிஎம்கே. அந்த மாதிரி ஏதேதோ விஷயங்கள்லாம் பண்ணி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். எல்லாருமே பிரிஞ்சு இருக்காங்கல்ல, அங்கே ஒரு யுனைடெட் இல்லையே அங்கே. இப்போ எடப்பாடி தனியாக இருக்கார், ஓபிஎஸ் தனியாக இருக்காரு, சசிகலா தனியாக இருக்காங்க, தினகரன் அப்படி இருக்காரு. எல்லாரும் ஒன்றா இருந்ததுன்னா ஒரு 4-5 தொகுதியாவது வந்திருக்கும். இங்கே ஒன்றுமே இல்லையே. இப்போ டிஎம்கே மாதிரி எல்லாம் ஒன்றா இல்லை, பிரிஞ்சு இருந்தால் எப்படி? எல்லாம் ஓட்டு அப்படியே செக்ரிகேட் ஆயிடுச்சு. சசிகலா அம்மாவால் முடியாது, அது எடப்பாடி கிட்டே போயிருக்கு. 95% அவர் கையில் இருக்குது, அது மீறி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் 5% அவருக்கு வரணும்னா கரெக்டாக அந்த சசிகலாமா ஓபிஎஸ் என்னவே எல்லாமே தினகரன் எல்லாத்தையும் ஒன்றா அரவணைச்சு போகணுன்றது தான். அது நடந்தால் பார்க்கலாம் ப்ரோ, அது நடந்தால் பார்க்கலாம். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கு கரெக்டான ஒரு தலைமைனா யாரை சொல்லுவீங்க இந்த செய்தி? ஓபிஎஸ் தமிழ்நாட்டில் செல்லா காசு ஆகிட்டார். எப்போது அவர் கிரீன் சிக்னல் கொடுத்தாலும் ஒன்று தான், கிரீன் சிக்னல் கொடுக்கணும் ஒன்று தான். ஆட்சியை கைப்பற்றுறது தெரியாது, ஆனால் அவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சாங்கன்னா ஓரளவுக்கு ஓட்டு சதவீதம் வரும். ஆனால் ஆட்சி கைப்பற்றுறது தெரில எனக்கு, அது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு தலைமை வந்து சசிகலா இருந்தால் நல்லா தான் இருக்கும். கரெக்டான தலைமைன்றது காலந்தான் பதில் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. ஓபிஎஸும் அவ்வளோ கிடையாது. மேபி சசிகலா வந்தால் தான் தெரியும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு. அவங்களுக்கும் நமக்கு தெரில, வலுவான இது அங்கே யாரும் இல்லை. அதாவது ஆல்ரெடி பிரிஞ்சு எடப்பாடி ஐயாவுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோன்னு எம்பி எம்எல்ஏஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கழகம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தலைமைன்னு பார்த்தா அவர் தலைமையிலே மறுபடியும் வந்து அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓபிஎஸ் கொடுத்த மாதிரி தான் தெரியுமே ஒழிய ஓபிஎஸ்ஸை நம்பி போக முடியாது. கூட இருந்ததை கை விட்டுட்டு வரவர் அண்ணன். ஓபிஎஸ் மேலே நானே நல்ல மதிப்பு வச்சுருக்கிறேன். கூட இருக்கிறவங்களே நீங்கள் போகலான்னு விட்டு வந்த பிறகு அதை அந்த வேலையில் இப்போ அனுபவிச்சுருக்காரு. எடப்பாடியோட தலைமை வந்துட்டு நல்ல தலைமையாக தான் இருக்குது என்னை பொறுத்தளவில். ஏன்னா அவர் வந்து யூனிஃபைடாக கொண்டு போனார். கம்பேர் டு ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறதுல வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு படி மேலே தான் இருக்கார் ஓபிஎஸ்ஸை காட்டிலும். அவர் அதிகாரத்தை கையில் பிடிச்சிட்டு எடப்பாடி அதுக்காக தான் அலைஞ்சா, அவர் துரோகி, தமிழ்நாட்டு துரோகின்ற மாதிரி அவர் அந்த துரோகத்தை பண்ணிட்டு தான் வந்தார். அது பிடிச்சிட்டாரு, எதுக்கு மேலே அதை விட மாட்டார். எடப்பாடி சிஎம் ஆனது பார்த்திங்கன்னா அவர் வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆகலை. அவர் சிஎம் ஆனது பார்த்திங்கன்னா சசிகலா வந்து நாமினேட் பண்ணி சிஎம் ஆனவங்க தான். நான் மேலே வரலாம் பண்ண முடியாது. அவர் தலைமையிலேயே எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணால் கட்சி பெருசாக வளரலாம். அவரெல்லாம் நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் உங்கள் பின்னாடியே இருப்பேன்னு எடப்பாடிக்கிட்ட சொன்னால், இவங்க கொடுத்ததான் எடப்பாடிக்கிட்ட. பட் இப்போ போய் சொன்னாங்கன்னா நிச்சயமாக அதிமுகன்றது பர்சன்டேஜ் அதிகமாகும். ஓபிஎஸும் அது மாதிரி தான். ஜெயலலிதா அம்மா வந்து நாமினேட் பண்ணி தான் வந்தாங்க. அவங்களாம் வந்து எலெக்ஷன் இதுவாக நின்னாங்க, ஆனால் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கல.